ஹாய். அப்போது செகண்ட் கொஸ்டின் பார்க்கும்போது நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நல்லா ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஆன்சரை பார்க்கலாம். ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைட்ஸோட 2 எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கு. அலுமினியம் ஆக்சைடும் சிங்க் ஆக்சைடும். அப்போ அந்த ஆப்ஷனில் அலுமினியம் தான் இருக்குது. அதனால் ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைடு மெட்டல் விச் ஃபார்ம் ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைடு அலுமினியம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மெட்டல்ஸ் விச் மெல்ஸ் வென் கெப்ட் ஆன் பாம். நம்ம பாமில் எடுத்து வைக்கும்போது, கையில் எடுத்து வைக்கும்போது எந்த மெட்டல் மெல்ட் ஆகும் சீக்கிரமாக? அந்த மெட்டலோட எக்ஸாம்பிள் தான் கேலியம். கேலியத்தோட சிம்பிள் Ga. அதுக்கப்புறம் மெட்டல் ரியாக்ட்ஸ் வித் நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிடோட ஃபார்முலா HNO3. HNO3 most of the time it will not react with any metals to produce hydrogen gas. பொதுவாக அது மெனி மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஆனால் 2 மெட்டலில் கூட ரியாக்ட் பண்ணும்போது, அதுவும் வெரி டைல்யூட் கண்டிஷனில் ரியாக்ட் பண்ணும்போது அது ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் செய்யும். அந்த 2 மெட்டல்ஸ் தான், ஒன்று மெக்னீஷியம், மற்றொன்று தான் மேங்கனீஸ். இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க மேங்கனீஸ், அதனால் Mn. ஓகே, another last one, metal which can't displace hydrogen from acid. See, நம்ம படிச்சிருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பற்றி படிச்சிருக்கோம். மெட்டல்ஸ் விச் ரியாக்ட் வித் ஆசிட் டு ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் வில் ரியாக்ட்? ஒன்லி த மெட்டல்ஸ் விச் ஆர் மோர் ரியாக்டிவ் தேன் ஹைட்ரஜன் வில் ரீப்ளேஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் ஆசிட். ஓகேவா? அப்போ இந்த ஆப்ஷனில் கோல்டு கொடுத்துருக்காங்க. கோல்டு வந்து ஹைட்ரஜனை விட லெஸ் ரியாக்டிவ். அதனால் கோல்டுக்கு ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால் அந்த ஆப்ஷன் நாம் கோல்டுன்னு செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஆன்சர் வர்றது ஆப்ஷன் B, A3 and B1 and C4 and D2. Okay, thank you.